ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆன்மீக அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் டிசம்பர் 22, 2016 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற விஷயம் உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த துறையின் ஆணையரே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னா இந்த துறை அப்படி என்ன தவறு செய்தது? இப்படி மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தையே ரத்து செய்து விடுவேன், உங்கள் துறையையே மாற்றி விடுவேன் அப்படின்னு தலைமை நீதிபதி அவர்கள் ஏன் கடுமையாக சொன்னார்? கோவில்கள் நம் நாட்டு உடைமைகள். இந்து சமயத்தையும் அதன் மேன்மையையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் சின்னங்கள், கலாச்சாரத்தின் சான்றுகள், இந்தியர்களின் கலைநயத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் பொக்கிஷங்கள். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை தன்னோடு தனிப்பட்ட சொத்தை போல நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தலைமை நீதிபதி அக்கறையோடு சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு தலைமை நீதிபதி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை பார்த்து, உங்கள் மன்னிப்பு தேவையில்லை, நீங்கள் உங்கள் நடத்தையையும் அணுகுமுறையையும் மாற்றிக்கொள்ளாமல் போனால் எந்த அர்த்தமும் இல்லை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கடுமையாக ஏன் கூறினார்? மேலும் நீதிபதி அவர்கள், இப்படி ஒரு கடிதத்தை யுனெஸ்கோ அமைப்பிற்கு எழுதிய நீங்கள் இந்த துறையின் ஆணையராக இருப்பது மிகவும் அதிசயமாக உள்ளது அப்படின்னு கடுமையாக பேசியது எதற்காக? இந்த கடிதத்தை படிக்கும்போது யுனெஸ்கோவை நீங்கள் வரவேண்டாம் என்றே சொல்லுகிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்று நீதிபதி சொன்னாரே. அப்படி என்ன யுனெஸ்கோ அமைப்பிற்கு இந்த ஆணையர் கடிதம் எழுதினார்? அதில் என்ன இருக்குது? யுனெஸ்கோ அப்படிங்கிற சர்வதேச அமைப்பிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்து கோயில்களுக்கும் என்ன சம்பந்தம்? யுனெஸ்கோ அமைப்பிற்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் எழுதாக எதுக்காக சொன்னார்? யுனெஸ்கோ அமைப்பிற்கு ஆணையர் எழுதிய கடிதத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று ஏன் நீதிபதி சொன்னார்? ஆணையரும் ஒப்புக்கொண்டது எதற்காக? யுனெஸ்கோ அமைப்பு அப்படின்னா என்ன? அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? அவர்கள் எந்த துறையின் நிபுணர்கள்? அவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த அமைப்பா? நீதிமன்றத்தில் என்ன வழக்கு யாரால் துவங்கப்பட்டது? அறநிலையத்துறை என்ன செய்ததற்காக இந்த வழக்கு துவங்கப்பட்டது? இப்படி பல கேள்விகளும் இதற்கு பலவிதமான ஆதாரம் இல்லாத பதில்களும் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பொய் பிரச்சாரம் செய்வதால் யாருக்கு என்ன லாபம்? இது போன்ற கேள்விகள் உங்கள் மனதிலும் இருக்கும். இதற்கு பதிலளிக்கும் முயற்சியே இந்த பதிவு. இந்த கோயில்களுக்கு பதில் அளிக்க நீங்கள் யாருன்னு கேட்குறீங்கன்னு புரியுது. யார் சொன்னால் என்னங்க, சொல்கிற விஷயந்தானே முக்கியம். எப்படி இருந்தாலும் யார் இது சொன்னாலும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா? அதுபடி இதில் உண்மை இருக்கான்னு பார்த்தா போதும். உங்களை போல ஒரு பக்தன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன்னு வச்சுக்கலாமே. ஒவ்வொரு ஆன்மீக அன்பருக்கும் அன்றாட வாழ்க்கையில் கோவில்கள் மிக நெருக்கமான ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய கோவில்கள் உள்ளன. இதில் சுமார் 38,500 கோவில்களை HRNCE அப்படிங்கிற இந்து சமய அறநிலையத்துறையினர் நிர்வாகம் பண்ணுறாங்க. இந்த கோவில்களில் பல பிரசித்தமான கோவில்கள் பல நூற்றாண்டுகள், ஏன் பல 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தன. நம் நாட்டின் ஆன்மீக சித்தாந்தங்களை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக மட்டும் இல்லாமல் நம்ம மூதாதையர்கள் அவர்களோட வாழ்க்கை முறையை பற்றி நமக்கு தெரிவிக்க நமக்காக விட்டு போன சொத்துக்களாகவே இந்த கோவில்கள் இன்னிக்கும் இருக்குது. பொதுவாகவே இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவத புராணத்தோட ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற பெண் தமிழ்நாட்டில் பிறந்து மெதுமெதுவே வடக்கு நோக்கி பயணித்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாட்டை பல வேற்று நாட்டு மன்னர்கள் பல 1000 ஆண்டுகள் சூறையாடினாலும் நமது சனாதன தர்மம், அதாங்க இந்து மதம்னு பிரசித்தமாக சொல்கிறாங்களே, அதுதான் இன்னைக்கும் தழைத்து இருப்பது போல பல ஆண்டுகளாக நாஸ்திகர்கள் நம் தமிழக மக்களின் பக்தியை குலைக்க பலவாறு முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கும் பக்தி பெருகி கொண்டு தான் வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கோவில்களில் வர லட்சக்கணக்கான மக்களை பார்த்தாலே தெளிவாக தெரிகின்றது இல்லையா? இயல்பாகவே பக்தியுடன் வாழும் தமிழர்கள் கோவில்களில் நடக்கும் உற்சவங்கள் முதலியவற்றில் பெரும் பங்கு வகிப்பவர்கள். தெய்வத்திற்கு செய்யும் எந்த ஒரு தொண்டையும் திரு அப்படிங்கிற உயர்ந்த சொல்ல முன்னால் வச்சு சொல்கிறது நம்ம வழக்கம்.
திருக்கோயில், திருவிழா, திருவிளக்கு, திருக்கார்த்திகை அப்படின்னு பல வார்த்தைகள் நம்ம உபயோகத்தில் இருக்கு இல்லையா? இது கடவுள் மேல பக்தர்களுக்கு உள்ள பக்தியை காட்டுறது. கோவில்ல நடக்கும் பூஜா புனஸ்காரம், உற்சவங்கள் எதை ஆதாரமாக கொண்டு நடக்கின்றன அப்படின்னா, இதற்காக ஆகம சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கு. ஆகமம் அப்படிங்கிற சாஸ்திரம் கோவில்களில் நடக்கும் பூஜா புனஸ்காரங்களை மட்டுமே சார்ந்தவை அப்படின்னு பலருடைய பொதுவான கருத்தாகவும் இருக்கு. ஆஸ்திகர்களாக இருந்தாலும் ஆகம சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருப்பதே தெரியாமல் பல பேர் இருப்பதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்ப ஆகம சாஸ்திரம்னா என்ன? ஆகம சாஸ்திரம் ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அக்கோயில் எந்த நிலத்துல கட்ட வேணும், எந்த அமைப்புல கட்டணும், அக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூலமூர்த்திக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கணும், எந்த பொருளை வச்சு அந்த கோவிலை கட்டணும், என்னென்ன அலங்காரங்கள் செய்யணும், கோவில் கட்டி முடிச்ச பின்பு பிராண பிரதிஷ்டை எப்படி செய்யணும், அதற்கு பிறகு நித்திய பூஜைகள் எவ்வாறு செய்யணும், விசேஷ பூஜைகள் உற்சவங்கள் எவ்வாறு செய்யணும் அப்படின்னு பல அம்சங்களை கொண்டது என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாத நிலையே இன்னைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஆகம சாஸ்திரம் சமய சித்தாந்த அடிப்படையில் வைணவ ஆகமம், சைவ சாக்த ஆகமங்கள்னு அந்தந்த சமய சித்தாந்தங்களுக்கு பொதுவாக இருக்கு. அதாவது வைணவ கோவிலா இருந்தா வைணவ ஆகமத்தோட உட்பிரிவான பாஞ்சராத்திரம் அல்லது வைகானச ஆகமத்தின் படியே அதுக்கு உள்ள இருக்கிற பல ஆகமங்கள்ல ஒன்னோட அடிப்படையில அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கும். அதே போல சைவ கோவிலா இருந்தா அது சைவ ஆகமங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ள இருக்கிற ஆகமத்தின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கும். சாக்த கோயில்களுக்கும் அப்படியே தான். முன்காலங்கள்ல கோவில்கள் பக்தி செய்வதற்காக மட்டுமே இல்லாம ஒரு சமூகத்தை இணைக்கும் ஒரு அமைப்பா, அனைவருக்கும் கல்வி கொடுக்கும் கல்விக்கூடமா, கலைகளை வளர்க்கும் பல்கலைக்கழகமா, கலாச்சாரத்தை வளர்க்கும் இடப்பிடமா, பொருளாதாரத்தை நெறிப்படுத்தும் இயக்கங்களா இருந்தன. ஆனா இன்னைக்கோ எந்த கோவிலையும் கல்விக்கூடம் அப்படின்னு யாரும் பார்ப்பதே இல்லை. இதுதான் ஆகமம் அப்படின்னு ஒன்று இருப்பதே நம்மில் பலருக்கு தெரியாமல் போனதற்கு காரணம். மேலும் கோவிலுக்கு செல்லும் ஆஸ்திக பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் கர்ப்ப கிரகத்தை மட்டுமே ஒரு புண்ணிய ஸ்தலமா பார்க்குறாங்க. ஆனா ஆகமத்தை பொறுத்த மட்டும் கோவிலில் இருக்கிற எந்த ஒரு அங்கமும் புண்ணிய ஸ்தலம்தான். கோவில் மதில் சுவர், கதவு, மண்டபம், விமானம், கோபுரம், குளம், மணல்வெளி இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணி அதுக்கு அப்புறமாவே சாநித்தியம் அப்படின்னு சொல்ற புனிதத்தன்மையை ஆகமம் பெருக்கிறது. இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றது ஆகம சாஸ்திரம். ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷம் படிப்பு படித்தவர்கள் அப்படின்னு நினைக்கிற நம்மள பலருக்கு ஆகமம் எவ்வளவு விதிகளோட ஒரு கோவில் அப்படிங்கிற சமூக இயக்கத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லும் படிப்புன்றதே தெரியாம இருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுவும் சாதாரண படிப்பு இல்லை. இந்த காலத்து கல்லூரி மாணவர்களை இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய், அதை செய்யன்னு சொன்னா எங்கள் சுதந்திரத்துல தலையிடுறீங்க அப்படின்னு கொடி பிடிக்கிற காலம். கடுமையான ஒழுக்கங்களோடும் அந்த ஒழுக்கத்தின ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுதும் பழகும் மன வளர்ச்சியோடும் பல வருடங்கள் ஆகிய பின்பு ஒரு கோவிலை நடத்தும் அர்ச்சகராக ஒருவர் தேறுகிறார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது, வருத்தமான ஒன்று. பக்தர்களுக்கு ஆகம சாஸ்திரம் பற்றிய ஞானம் பெருமளவு இல்லாமல் போனதால ஆகம சாஸ்திரம் மெதுவா கோவிலின் பல பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட தோஷங்கள் நடக்கும்போது அதை நிவர்த்தி செய்ய என்ன செய்யணும் அப்படின்னு ஆகமங்கள் தெளிவாகத்தான் சொல்றது. உதாரணத்துக்கு அறியாம ஸ்ரத்த இல்லாத காரணங்களால ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்ய அந்தந்த தோஷங்களுக்கு ஏத்தாப்புல கும்பாபிஷேகம் செய்யணும்னு ஆகமம் தெளிவாகத்தான் சொல்றது. எப்படின்னு கேட்டா, கோவில்ல ரத்தம் சிந்தினாலோ, ஒருவர் வீட்டில் ஜனனம் மரணம் காரணமா ஏற்படுற தீட்டு உடையவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் கோவிலுக்கு உள்ள போனாலோ, மாதவிடாய் உள்ள பெண்கள் கோவிலுக்கு போனாலோ, கோவில்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டாலோ, பூஜை புனஸ்காரங்களில் குறை ஏற்பட்டாலோ, கோவிலில் மலமூத்திரங்கள் கழிக்கப்பட்டாலோ,
கோவில் உள்ளே குழந்தை பிறந்தாலோ மரணம் நிகழ்ந்தாலோ, கோவிலின் உள்ளே நாய் கழுதை நரி போன்ற விலங்குகள் வந்தாலோ, காக்காய் பிணந்தின்னி கழுகு போன்ற பறவைகள் வந்தாலோ பலவிதமான தோஷங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு ஆகமம் சொல்றது. இப்படிப்பட்ட தோஷங்களுக்கு பிராயச்சித்தமா அந்தந்த தோஷத்துக்கு ஏத்தாற் போல சம்பரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேகம் செய்யணும்னு ஆகமத்துல சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கோ 12 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுமான பணி செய்யணும் அப்படின்னு ஆகமம் சொல்றதா பொய்யா கூறி இந்து சமய அறநிலையத்துறை நம் கோவில்களை பலி கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்படி எந்த பாதிப்பும் இல்லாத கோவில் கட்டடங்களை திருப்பணிங்கிற பேர்ல இடிப்பது ஆகமம் ஒத்துக்கொள்ளாத ஒண்ணு. இதை பெரிய பாவம்னு ஆகமம் சொல்றது. இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சா நாட்டுல பஞ்சம், வெள்ளம், பசி, பட்னி பெருகும் அப்படின்னு ஆகமம் சொல்றது. இதனாலதான் என்னமோ நெல்களஞ்சியமான தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில், டெல்டா பகுதிகளில் மழை குறைஞ்சிட்டே போகுது. சென்னை போன்ற நகரங்கள்ல மழை, புயல், இன்னும் பல பல கேடுகள் நடந்து வந்துட்டே இருக்கு. சரி, அது இருக்கட்டும். கோவில்கள் கல்விக்கூடங்களா இல்லாததால இந்த அடிப்படை விவரங்களை நம்மள பலருக்கு தெரிவிக்கவே ஆகமத்தின் முக்கியத்தை தெளிவுபடுத்தும் நோக்கத்தோடு இந்த ஆகம கடலில் ஓரிரண்டு மேற்கோள் காட்ட வேண்டி இருந்தது. இந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இனி மேற்கொண்டு இன்னைக்கு நடக்கும் விஷயங்களை பத்தி பார்க்கலாமா? கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்துல பல கோவில்களில் கட்டட வேலைகள் நடைபெற்று வருகின்றன என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த பணிகள் இந்து சமய அறநிலையத்துறையினரால் செய்யப்பட்டு வருகின்றன. தங்கள் கடவுளுக்கு செய்யும் திருப்பணிகளால் கோவிலுக்கு செல்லும் போது தங்களுக்கு ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தாலும் அதை வழியில் சொல்வது பாவச் செயல் அப்படிங்கிறது மக்களின் மனோபாவமா இருப்பதால இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்யும் அந்த கட்டுமான பணிகளால தங்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்களை துளியும் பொருட்படுத்தாம கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இருப்பது தமிழகத்தை பொறுத்த மட்டும் இயற்கையான ஒன்று. இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களின் அசையா சொத்துக்களையும் கணக்கு வழக்குகளையும் நிர்வகிக்கவே அரசால் நியமிக்கப்பட்டது. இவற்றுக்கு மத சம்பந்தமான விவகாரங்கள், அதாவது கோயில் ஆகம விஷயங்கள், உள்துறை விவகாரங்கள், உற்சவங்கள் முதலியவற்றில் எந்த அதிகாரமும் அனுமதியும் இல்லை. இது சட்டம். ஆனால் வலியவன் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல கோவிலுக்கு வேலியை போல போடப்பட்ட இந்த துறை செயல் அலுவலர்கள் பலர் வேலியே பயிர மேஞ்ச கதையா கோவில் இவங்களோடதுங்கிற மாதிரி சட்டவிரோதமா ஆக்கி கொண்டார்கள். பல ஆண்டுகளாக கோவில்ல இவங்க உள்துறையில ஆதிக்கம் செய்வது எல்லோருக்கும் தெரிந்தது. இருந்தாலும் நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு நம்மள பலர் இருக்கோம். எல்லாம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னும் பலர் இருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் முதலில் வந்தப்ப நம் நாட்டு பாடத்திட்டத்தை மாத்தினாலே ஒழிய இந்த நாட்டை கைப்பற்ற முடியாது அப்படின்னு மெக்காலேன்னு ஒருத்தர் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டார். அந்த ஆய்வறிக்கையின்படி நம் நாட்டு பாடத்திட்டத்தையே ஆங்கிலேயர்கள் மாற்றினார்கள். இதையே தன்னோட உபாயமாக கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை பல ஆண்டுகளாக கல்வி கூடமா இருந்த கோவில்கள்ல எள்ளளவும் கல்வி அப்படிங்கிறது இல்லாம செய்தார்கள். ஏதோ 1-2 கோவில்கள்ல கதா காலக்ஷேபங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததையும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நிறுத்தினார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அயல் நாட்டு பாணியில உற்சவங்களை மாற்றி தீப்பந்தங்களுக்கு பதிலாக ஜென்ரேட்டர் போட்டு எலக்ட்ரிக் லைட்டுகளை வைக்கிறது, சீரியல் லைட்டு போடுறது, தோளில் தூக்கி கொண்டு போகிறதுக்கு பதிலாக டிராக்டரில் சுவாமியை வீதி வலம் செய்வது, அவரவர்கள் அலுவல வேலைகள் முடிந்த பின்பு நேரங்கெட்ட நேரங்களில் உற்சவங்களை கொண்டாடுறது போன்ற பல கோவில் பழக்க வழக்கங்களையும் மாற்றினார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலே இவ்வாறு பல கோவில் பழக்க வழக்கங்களை மெதுவாக மாற்றி இன்று பல கோவில்களை கடைகளாக மாற்றி கோவிலின் அசையா சொத்துக்கள் சரிவர நிர்வாகம் செய்யாமல் அந்த நிலங்களில் ஆக்கிரமிப்புகள் வளர காரணமா, முறைகேடுகள் வருவதற்கு காரணமா இந்த துறை இருக்கு. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதை பார்த்த இந்த துறையினர் இந்த பக்தர்களின் எண்ணிக்கையை எப்படி பணம் சம்பாதிக்க பயன்படுத்தலாம் என்று திட்டம் தீட்டி
கோவிலுக்குள்ள ஆங்காங்கு உண்டியல்களை வைத்தனர். கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் இந்த உண்டியலில் தான் இடும் பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல முறையில் செயல்படும் என்ற நம்பிக்கையில் அந்த உண்டியல்களை நிரப்பினார்கள். கோவில்களுக்கு வரும் பக்தர்களின் அவசரத்தை பயன்படுத்தி அவர்கள் பையில் இருக்கும் பணத்தை பிடுங்கும் வண்ணம் 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு டிக்கெட்டு போட்டு வரும் பக்தர்களில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுத்தனர் இந்த துறையினர். வலியவன் வைத்ததுதான் சட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. பணக்காரனுக்குத்தான் பக்தி, பூஜை புனஸ்காரம், தரிசனம் அப்படின்னு நம்ம கோயில் கலாச்சாரமே கெடுக்கப்பட்டது இந்த துறையின் பணம் சம்பாதிக்கும் நோக்கம். பணம் சம்பாதிக்க மேன்மேலும் புதிய வழிகளை கையாளணும் அப்படிங்கிறதையே தங்கள் கொள்கைகளாக வைத்து கொண்டனர் இந்த துறையினர். அதற்கு தக்கவாறு கோயிலின் அமைப்பையும் மாற்ற முயற்சிகள் மேற்கொண்ட போது பணம் படைத்த ஆன்மீகர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் நன்கொடையாக பணம் வசூல் செய்ய ஆரம்பித்தனர். திருப்பணி என்கிற பெயரில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு மக்களோடு பயணத்தை சூறையாட தயாரான இந்த துறை பல கோயில்களில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று புதுசு புதுசாக ஆகம சாஸ்திரத்திற்கு விரோதமான கட்டட அமைப்புகளை அமைக்க ஆரம்பித்தது. உதாரணமாக, சமயத்திற்கு சம்பந்தம் இல்லாத பல சன்னதிகள் பல கோவில்களில் பணம் சம்பாதிப்பதற்காகவே ஆகம விதிகளை மீறி கட்டப்பட்டன. உதாரணத்துக்கு காளி கோவில்ல ஆஞ்சநேயர், சிவன் கோயில்ல ஐயப்பன், விஷ்ணு கோயில்ல பிள்ளையார் அப்படின்னு வடிவமைப்புகளை ஆகமத்துக்கு விரோதமா மாத்தினார்கள். கோவில்கள்ல மட்டுமே மீதமிருந்த நந்தவனத்தை அழித்து அந்த இடங்கள்ல கட்டடங்களை எழுப்பினாங்க. தோப்புகளை அழித்து பயணியர் விடுதி, அது இது அன்னதான கூடம் அப்படின்னு கட்டி பைசால் வசூல் அமோகமா நடைபெற்றது, பற்று கொண்டிருக்கின்றது. திருப்பணிகள் அப்படிங்கிற போர்வையில கணக்கில்லாத கோவில்கள் தங்களுடைய கண்முன்னாலேயே சூறையாடப்பட்டும் தகர்க்கப்பட்டும் மாற்றப்பட்டும் வருவது பக்தர்களாகிய பல தமிழர்களுக்கு தெரியவில்லை. ஆன்மீகம் என்பது என்ன என்று தெரியாமல், அதற்கு உரிய கல்வி இல்லாமல், அதற்கான கல்வி கூடமாக இருந்த கோவில்களை சுற்றுலா தலங்களாக மாறியதால் இந்த விளைவு சமய சம்பிரதாய முறைகளுக்கு பாரான பல விஷயங்கள் கோவிலில் நடப்பதற்கு வழிவகுத்தது. தெய்வாதீனமாக மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பார்வைக்கு கோவில்களின் பராமரிப்பு குறித்த முறைகேடுகள் தெரிய வந்தது. இவற்றை சீர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து ஆங்கிலத்தில் சுவமோட்டோ அப்படின்னு சொல்றது ஒரு பொது நல வழக்கை ஜனவரி 2015 தொடுத்தது. இந்த வழக்குல பிரதிவாதியாக தொல்லியல் துறையையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் நீதிமன்றம் இணைத்தது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் வெட்டுக்கற்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற சிகப்பு நிற கற்களால் பழவேற்காடுல ஆதிநாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கட்டப்பட்ட ஒரு பழைய கால கோவில ஒரே இரவுல ராட்சச இயந்திரங்களை கொண்டு தகர்க்கப்பட்டதே இந்த தானே வந்து தாக்கல் செய்த வழக்கிற்கு முக்கிய காரணம். இந்த திருக்கோவிலை காப்பாற்ற மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஸ்திக அன்பர் ஒருவர் வழக்கு ஒன்றை தொடுத்து அதை தரைமட்டமாக்காமல் காக்க தடை உத்தரவு ஒன்றை பெற்றார். அதற்குள் கோவிலில் பெரும்பகுதியை ஜேசிபியை வைத்து இந்து சமய அறநிலையத்துறை சீர் செய்கிறேன் பேர்வழி என்று அதன் முக்கியத்துவத்தை தெரியாமல் தகர்த்து நொறுக்கியது நம் துரதிர்ஷ்டமே. இங்கனமே இன்னும் பல கோவில்கள் நொறுக்கப்பட்டுள்ளன. பின்னர் முழுவதுமாக இடிப்பட்ட பல திருக்கோயில்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வேறு சில சமய ஆர்வலர்களால் கொண்டு வரப்பட்டன. தும்மங்குறிச்சியில் மருதகாளியம்மன் கோயில், பாப்பினியில் பெரியநாயகியம்மன் கோயில், கம்பரசன்பேட்டையில் ஒரு சிவன் கோயில், வெள்ளோடு ராசாசுவாமி கோயில், மருதவாயில் மார்க சகாயேஸ்வரர் கோயில்,
போன்ற பல கோவில்கள் முழுவதுமாக இடித்து தகர்க்கப்பட்டது நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கோவிலை இடித்து கட்ட ஆகம சாஸ்திரத்தில் எங்குமே இடமில்லை. அந்நியர்களின் படையெடுப்பு மற்றும் பூகம்பம், வெள்ளம் முதலிய இயற்கை சீற்றங்களால் பாழாய் போன கோவில்கள், அப்படி உள்ள கோவில்களை எப்படி புனர் நிர்மாணம் செய்யலாம் என்றே ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது. கோவில்கள் பலவற்றில் முறைகேடாகவும் தனி மனிதன் இஷ்டத்திற்கும் நடந்து வரும் பல திருப்பணிகளை குறித்து அறிந்த சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை தொடுத்த பின் இந்த வழக்கில் மற்ற பொது நல வழக்கு தொடுத்தவர்களையும் இணைத்தது உயர்நீதிமன்றம். இப்படி இருக்க இக்கோயில்களின் அமைப்பு அந்த ஊரில் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு காரணம் என்று தொல்லியல் வல்லுநர் ஒருவர் பரிந்துரையின் பேரில் அந்த கோவில்களை இடித்து விட்டனர். இடித்தது இந்து சமய அறநிலையத்துறையினர். பிரஷ்னம் என்கிற கேரள நாட்டு தாந்திரிகர்கள் சிலரை வைத்து சோழிகளை உருட்டி ஜோசியம் பார்த்து அதில் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற மூட நம்பிக்கையிலும் தனக்கு வருவாய் கிடைக்கும் என்கிற பேராசையிலும் வயதார்கள் என்ன சொன்னாலும் செய்வது என்று ஒரு வரைமுறை இன்றி பணமே குறியாக கோவிலின் சம்பிரதாய சடங்குகளுக்கு ஒரு சிறு அளவும் முக்கியத்துவம் இல்லாமல் இந்த துறை செயல்பட்டு வருவது நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டது. பிரஷ்னம் என்பது தமிழ்நாட்டில் ஆகம முறைப்படி நடக்கும் கோவில்களுக்கு எள்ளளவும் பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு தொன்மையான கோவில்களின் கட்டடங்களை சரி செய்யும் திறம் எதுவும் இல்லை என்றும் இத்துறைக்கு ஆலோசனை வழங்கும் தொல்லியல் நிபுணர் பாதுகாக்க வழிவகுக்காமல் இடிக்க வழிவகுக்கின்றார் என்றும் திருப்பணி சம்பந்தமாக சட்ட ரீதியாக இருக்க வேண்டிய திருப்பணி கமிட்டி, அனுமதிகள், டெண்டர் முதலிய சிறுவரை இல்லை போன்ற காரணங்களால் கோவில்களில் அத்தியாவசிய பணிகளை தவிர மற்ற வேலைகளுக்கு இடைக்கால தடை வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். கோவில்களை தகர்க்கவும் கூடாது என்று இடைக்கால தடை வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை தொன்மையான கட்டடங்களை பாதுகாக்க வேண்டிய வல்லமை தங்களுக்கு இல்லை என்றும் தொன்மையான கலைநயம் மிக்க கட்டடங்களை பராமரிப்பதற்காக செய்ய வேண்டிய திருப்பணிகளை பொதுப்பணித்துறையின் உதவியுடன், அதாவது PWD உதவியுடன் செய்வதாலேயே கோவில்களில் தவறுகள் நடந்தன என்றும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இப்படிப்பட்ட முறைகேடுகளை தவிர்க்க ஒரு கையேடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அந்த கையேட்டினை வழிகாட்டியாக வைத்து திருப்பணிகள் செய்தால் தவறுகள் நடக்காது என்றும் உயர்நீதிமன்றத்தில் கூறியது. இதை அடுத்து உலகில் உள்ள அனைத்து தொழில்நுட்பம் மற்றும் வல்லுநர்களை கொண்டு இந்திய பொக்கிஷங்களான இந்த புராதன கோவில்களின் தனித்தன்மையை பாதுகாக்க கையேடு ஒன்றை தயார் செய்ய ஜனவரி 2016 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏற்கனவே 1966, 1969 மற்றும் 1970 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினரின் வேண்டுகோளுக்கிணங்க யுனெஸ்கோ என்னும் ஐநா நிறுவனம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயில் மற்றும் ராமேஸ்வரம் கோயில்களை ஆய்வு செய்து இக்கோயில்களின் உயர்வான கட்டட கலை நிபுணத்தையும் சிறப்பையும் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்றும் இக்கோயில்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு புனரமைக்க வேண்டும் என்றும் விளக்கியுள்ளது என்றும் கூறினர். சுமார் 200 பக்கங்கள் கொண்ட 3 அறிக்கைகளில் இக்கோயில்களின் தனிச்சிறப்புகளை வெளிப்படுத்தி இக்கோயிலை நல்ல முறையில் பாதுகாக்கும் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியது என்றும் வழக்கில் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு கூறினர். இவ்வறிக்கை ஆராய்ந்து பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் யுனெஸ்கோ நிறுவனத்தின் புராதன கட்டட பாதுகாப்பு குறித்த நிபுணத்துவத்தை தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையினரும் தாங்கள் கையேடு தயார் செய்யும் போது உபயோகித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். சரி, இப்போது யுனெஸ்கோ நிறுவனம் என்றால் என்ன என்ற கேள்வியை சற்று நோக்கி பின் வழக்கிற்கு வருவோம். ஐக்கிய நாடுகள் அல்லது ஐநா அல்லது UN என்பது பல நாடுகளை கொண்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு. கிட்டத்தட்ட உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இதில் உறுப்பினராக இருக்கின்றனர். ஐநா சபை 6 அமைப்புகளை கொண்டது. ஐக்கிய நாடுகள் பொது மன்றம், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு மன்றம், ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக மன்றம், ஐக்கிய நாடுகள் பொறுப்பாட்சி மன்றம், ஐக்கிய நாடுகள் செயலகம் மற்றும் அனைத்துலக நீதிமன்றம் எனப்படும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்.
இந்த ஐக்கிய நாடுகளின் மன்றங்களின் துணை மன்றங்களாக உள்ளவை உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு, உலக உணவு திட்டம், யூனிசெஃப் என அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் மற்றும் யுனெஸ்கோ என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு. நமக்கு வேண்டியது இதில் யுனெஸ்கோ. யுனெஸ்கோவின் பணி என்னவென்றால், இதன் உறுப்பு நாடுகளிடையே கல்வி, அறிவியல், பண்பாடு மற்றும் செய்தி தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். மேற்படி துறைகள், அதாவது கல்வி, அறிவியல், பண்பாடு மற்றும் செய்தி தொடர்பு துறைகள் மனித மனங்களில் சமாதானத்தை கட்டி எழுப்புவதான நோக்கத்தை அடைவதற்காக வழியாக இருக்கின்றன என்ற அடிப்படையை கொண்டே இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றது. மனித இனத்தின் பொது பாரம்பரியத்துக்கு இன்றியமையாததாக இயற்கை மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் கொண்ட காடு, மலை, ஏரி, பாலைவனம், நினைவு சின்னம், கட்டடம், நகரம், கோவில்கள், மாளிகைகள் போன்றவற்றை உலக பாரம்பரிய களங்கள், அதாவது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் என்று உலக பட்டியலில் சேர்ப்பது இதன் பணிகளில் ஒன்று. இவ்வாறு பட்டியலில் சேர்க்கப்பட்ட கட்டடங்கள் முதலியவை சரியான முறையில் அதன் பாரம்பரியம் மாறாமல் பாதுகாக்க வகுத்த விதிகளில் இந்திய நாடும் கையெழுத்திட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில், மகாபலிபுரம் கடற்கரை குகை கோயில்கள், கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில் முதலியவை தமிழ்நாட்டில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்கள். மீண்டும் வழக்கிற்கு வருவோம். இப்படி இருக்க, என்ன காரணத்தாலோ இந்தியாவில் யுனெஸ்கோ நிறுவனம் இல்லவே இல்லை என்று பொய்ப்பிரமாண பத்திரத்தை இந்து சமய அறநிலையத்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். 1966 ஆண்டில் ஃபாக்னர் என்பவரும் 1969 மற்றும் 1970 GRH ரைட் என்றும் 2 வேற்று நாட்டவர்களை யுனெஸ்கோ அமைப்பின் மூலம் ஆய்வு செய்ய அனுமதித்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன காரணங்களால் யுனெஸ்கோ ஆய்வு செய்வதற்கு 2016 விரும்பவில்லை என்பது தெரியவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் நம் தமிழக அரசு ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் மற்றும் செட்டிநாடு கூட்டு வீடுகள் முதலியவற்றை இப்பட்டியலில் சேர்க்க முன்மொழிகளை 2014 அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வழக்கில் சம்பந்தப்பட்ட மனுதாரர் யுனெஸ்கோ நிறுவனத்தை அணுகிய போது இந்து சமய அறநிலையத்துறையினரின் பொய் வெளியானது. இதை அறிந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையினரின் போக்கை கண்டித்து யுனெஸ்கோ நிறுவனத்தின் நிபுணத்துவத்தை இந்து சமய அறநிலையத்துறையினர் உதாசீனப்படுத்துவது சரியல்ல என்று கூறி அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் எவ்விதம் நம் கோயில்களின் கட்டமைப்புகளை பாதுகாக்கலாம் என்று அவர்களின் உதவியை கோருமாறு பணித்தது. இந்து சமய அறநிலையத்துறையினரின் வேண்டுகோளுக்கிணங்க யுனெஸ்கோவும் தங்கள் வல்லுநர்களின் உதவியை அளிக்க முன் வந்தது. கோவில்களை குறித்த முதற்கட்ட தகவல்களை சேர்த்த யுனெஸ்கோ அமைப்பு கோவில்களை ஆகம சாஸ்திரமே கட்டுப்படுத்துகின்றன என்பதை தங்கள் ஆராய்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டனர். ஆகம சாஸ்திரம் கூறுமவற்றையே தொல்லியல் வல்லுநர்களும் கூறுவதைக் கண்டு வியந்த யுனெஸ்கோ அமைப்பினர் ஆகம சாஸ்திரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை வெளிக்கொணர்வது முக்கியம் என்று கருதினர். ஆகம சாஸ்திரத்தை பாதுகாத்தாலே கோவில்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியாக நம்பினர். வெகு வருடங்களாக கோவில்களை நிர்வகிக்கிறேன் என்று பெயரில் ஆட்சி செய்து கொண்டு இருந்த இந்து சமய அறநிலையத்தினருக்கு ஆகம் என்று ஒன்று இல்லாமல் இருப்பதே சிறப்பாகப்பட்டது எப்படி நம் துர்பாக்கியமோ, அதே போல ஓரிரண்டு மாதத்தில் ஆய்வு செய்து ஆகமம் மிக முக்கியம் என்று நம்பிக்கை கொண்ட யுனெஸ்கோ அமைப்பு நமக்கு ஒரு வரப்பிரசாதம். யுனெஸ்கோ நிபுணர்கள் தங்கள் பரிந்துரைகளை கொடுக்க ஏதுவாக 3 கட்டமான திட்டத்தை யுனெஸ்கோ முன்வைத்தது. அண்மையில் திருப்பணி நடைபெற்று முடிந்த, இப்பொழுது திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கும் கோவில்களில் சுமார் 10 கோவில்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது முதல் பரிந்துரை. இவ்வாறு ஆய்வு செய்வதனால் கோவில்களில் திருப்பணிகளில் என்னென்ன தவறுகள் நடந்தன என்பதை அறிந்து அத்தவறு எதனால் ஏற்பட்டது என்பதை தெரிவரும் என்பதற்காகவே இந்த ஆய்வை பரிந்துரை செய்தனர். இதனால் அத்தவறுகள் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதையும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வல்லுநர் என்கிற முறையில் பரிந்துரைகளாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுப்பதே இவர்கள் நோக்கம். இப்பரிந்துரைகள் கையேடுகளில் நுழைக்கவே இந்த திட்டம்.
ஆகம சாஸ்திரம் கோயில்களின் கட்டமைப்புகள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றன. ஒரு கோவிலில் ஏதேனும் பழுது இருந்தால் அப்பொழுதை எவ்வாறு அறிவது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது, அதற்கு என்னென்ன செய்வது, அவற்றை நிவர்த்தி செய்யும் காலங்களில் கோவிலின் பூஜா புனஸ்காரங்கள், உற்சவங்கள் முதலியவற்றில் செய்யும் சமயச் சடங்குகளில் என்ன என்ன மாற்றங்கள் எப்படி நிகழும், எவ்வளவு காலத்திற்குள் அப்பணியை முடிக்க வேண்டும், அப்பணியை குறித்த காலத்தில் முடிக்க முடியாமல் போனால் என்ன செய்வது, என்ன பொருட்களை கொண்டு சரி செய்ய வேண்டும், சரி செய்த பின் பழைய நிலைக்கு கோயிலின் பழக்கங்களை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பது போன்றவற்றை ஆகம சாஸ்திரம் கூறுகின்றன என்பதை அறிந்தும், சைவ வைணவ சாக்த கோயில்களில் இவை பலவாறு மாறுபடுகின்றன என்று அறிந்தும், பல வகைப்பட்ட கோவில்களில் பல வகையான ஆகமங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்தும், இவற்றினை குறித்து தெளிவு பெறுவதற்காக ஆகம மாநாடு ஒன்று நடத்த வேண்டும் என்று யுனெஸ்கோ நிறுவனம் தனது 2வது பரிந்துரையாக வழங்கியது. கோவில்களை அவை எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றன என்கிற கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்த்து கொண்டு இருந்த இந்து சமய அறநிலையத்துறை, கோயில்களை வகையறை செய்வது அந்த கோயிலுக்கு எவ்வளவு வருமானம் வருகின்றது என்ற அடிப்படையில் மட்டும்தான். அது சைவ கோயிலா, வைணவ கோயிலா, சாக்த கோயிலா என்று கூட வகையறுக்கவில்லை இந்த துறை. கோயில்களின் வயதை கொண்டும் வகையறுக்கவில்லை, கோயில்களின் கலை நயத்தை கொண்டும் வகையறுக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறையினர் தங்கள் கோயிலை அவை எவ்வளவு வருமானம் ஈட்டுகின்றனவோ அவ்வாறு வகையறுத்துள்ளோம் என்று யுனெஸ்கோவினரிடம் கூறினர். இது சரியான வகையறை அல்ல என்பதை அறிந்த யுனெஸ்கோ வல்லுநர்கள் கோவில்களை வகையறுக்கும் வகையை அவற்றின் ஆன்மீகம், பண்பாடு, கலாச்சாரம், கலைநயம், புராதனம் முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு வகையறுப்பதே சரி என்பதற்காக தங்கள் வல்லுநர்களின் உதவியை கொடுக்கிறோம் என்று கூறினர். இம்மூன்றுமே இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு ஏன் ஒத்து வரவில்லை என்பது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆகம முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் கோயில்களின் முழு கட்டுப்பாடு தம்மிடம் இருக்காது என்று தெரிந்தவர்கள். பக்தர்களின் அறியாமையே முதலீடாக கொண்டு தங்கள் பிழைப்பை நடத்தி வருபவர்களாகையால் ஆகம மாநாடு என்று ஒன்று நடந்தால் ஆகமங்களில் என்னென்ன சொல்லி இருக்கின்றன என்பது தெளிவாகிவிடும் என்றும் தங்கள் குட்டு வெளிப்படும் என்றும் பயந்தனர். கோவில்களை வல்லுநர்கள் பார்வையிட்டால் அதில் இவர்கள் செய்த தவறுகள், அத்துமீறல்கள் வெளிப்படும் என்றும் பயந்தனர். கோவில்களை யுனெஸ்கோ அமைப்பினர் சொன்னபடி வகையறுத்தால் வருமானம் பாதிக்கப்படும் என்று அஞ்சினர். இவர்கள் வாராமல் தடை செய்ய திட்டமிட்ட இத்துறை, யுனெஸ்கோ அமைப்பினர் நம் கோயில்களை பூங்காக்களாகவும் பாழடைந்ததாகவும் ஆக்கவே வருகின்றனர் என்ற பொய் பிரச்சாரத்தில் இறங்கினர். இதை தங்கள் கையாளாக இருக்கும் பலருக்கு சொல்லி பிரச்சாரம் செய்தனர். யுனெஸ்கோ அமைப்பில் இந்தியர்களும் இந்துக்களும் இருப்பது வெளிவருவது கூடாது என்று அவ்வமைப்பை மாற்று மதத்தவர்களின் அமைப்பு என்று கூறினர். மாற்று மதத்தவர்களுக்கு கோவிலின் நிலங்களை தாரை வார்த்த இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சர்வதேச அமைப்பை கலாச்சார தீவிரவாதி என்று சித்தரித்தனர். யுனெஸ்கோ அமைப்பு தமிழ்நாடுக்கு வந்தால் மதக்கலவரம் நடக்கும் என்று மிரட்டல் கடிதம் எழுதினர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொய் பிரமாணம் பத்திரமும் தாக்கல் செய்து நீதிபதியை திசை திருப்பி அவர்களை வரவிடாமல் செய்துவிடலாம் என்று கோட்டை கட்டினர். கெடுவான் கேடு நினைப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது பழமொழி. நம் கோயில்களுக்கு கேடு நினைத்த இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தெரியாமல் யுனெஸ்கோ அமைப்புக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதத்தை அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களோடு நீதிமன்றத்தில் அவர்களே தாக்கல் செய்தனர். பிரமாண பத்திரத்தில் யுனெஸ்கோ அமைப்பினர் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் போய் பார்வையிட வேண்டும் என்று சொன்னதாக பொய் கூறினர். யுனெஸ்கோவின் முன்மொழிவு கடிதத்தில் கோவிலை பார்வையிட வேண்டும் என்று கூறியுள்ளதே தவிர கர்ப்பகிரகத்திற்கு போய் பார்வையிட வேண்டும் என்று எங்கும் கூறவில்லை. இதை மறைத்து பொய் கூறினர். ஆகம சாஸ்திரத்தினை குறித்த மாநாட்டை மதசார்பற்ற அமைப்பு நடத்தினால் அது ஆன்மீக அன்பர்களின் வெறுப்புக்கு காரணமாகும் என்றும் அப்பிரமாண பத்திரத்தில் ஆணையர் எழுதியிருந்தார். ஆனால் மனுதாரர் யுனெஸ்கோ நிறுவனத்தினரின் இம்முன்மொழிவில் இவ்வாறு இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். யுனெஸ்கோ அமைப்பு தன் கடிதத்தில் எங்குமே தான் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்வையிடுவதாக எழுதவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். பிரம்மசூத்திரத்திற்கே பல வெளிநாட்டவர்கள் வியாக்கியானங்கள் எழுதியுள்ளார் என்பதை குறிப்பிட்டு
ஆகம சாஸ்திரம் இந்து சமய அறநிலையத்துறையினரின் சொந்தம் அல்ல என்றும் குறிப்பிட்டு, ஆகம சாஸ்திரம் நம் தொன்மையான கோவில்களின் தனித்தன்மையை மாறாமல் எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பவற்றை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆகமங்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஆகம மாநாடு நடத்த யுனெஸ்கோ விழைந்தது என்றும் அவர்களின் கடிதங்களில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதை கனம் நீதிபதி முன் பிரகடனப்படுத்தினார். நீதிமன்றத்தினை திசை திருப்பி பொய் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து யுனெஸ்கோ நிறுவனத்தை மிரட்டி அவமதித்து கோவில்களை தொடர்ந்து சூறையாட நினைத்த இந்து சமய அறநிலையத்துறையினரின் சாயம் வெட்ட வெளிச்சமாகியது. பல வழக்குகளில் இந்து சமய அறநிலையத்துறையினரின் போக்கை அறிந்த நீதிபதி, இத்துறையினாலேயே கோவில்கள் சீரழிகின்றன என்று கூறி, ஏன் இந்த துறையையே இல்லை செய்துவிடக்கூடாது என்று கேட்டார். இத்துறையினரிடமிருந்து சென்ற கடிதத்தை எழுதிய ஆணையர், அந்த பதவிக்கு தகுதியானவர்தானா என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் கூறி ஆணையரை நீதிமன்றத்தில் சம்மன் செய்தார். ஆணையர் நீதிபதியிடம் தன் தவற்றை ஒப்புக்கொண்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதுதான் நடந்தது. யுனெஸ்கோ அமைப்பின் வல்லமையை உபயோகப்படுத்தி நம் நாட்டு செல்வங்களான சில திருக்கோயில்களை பாதுகாக்க அவ்வமைப்புடன் சேர்ந்து ஒரு நல்ல திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று ஆணையிட்டார் நீதிபதி. இனி வரும் காலங்களில் கோவில்களின் உள்துறையில் தலையிடாமல் இருக்க, இதுநாள் வரை நம்மை முட்டாளாக ஆக்கி கொண்டிருந்த இத்துறை இன்று கையும் களவுமாக அவர்கள் கொடுத்த ஆவணங்களாலேயே அவர்களின் முகத்திலேயே கிழித்து கொண்டது. ஆஸ்திகர்களாகிய நாம் நம் கோயில்களின் உள்துறை விவகாரங்களை அந்தந்த சித்தாந்த சம்பிரதாய பெரியோர்களையும் வல்லுநர்களையும் பக்தர்களையும் கொண்டு வழிநடத்தி செல்வது நாம் நம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியம். இதை விடுத்து வதந்திகளை நம்பி நாமும் நசிந்து நம் கோயில்களையும் இனியும் நாம் நலியவிடக்கூடாது என்பதே நம் அனைவரின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நீதிமன்றம் நம் கோயில்களை பாதுகாக்கவே இந்த முயற்சியை எடுத்துள்ளது. கனம் நீதிபதி தான் வடதேசத்திலிருந்து வந்ததையும், அந்த பிராந்தங்களில் தொன்மையான வழிபாட்டு தலங்கள் அந்நியர்களின் படையெடுப்பால் சூறையாடப்பட்டதையும் தகர்க்கப்பட்டதையும் வருத்தத்துடன் நீதிமன்றத்தில் கூறினார். இப்படிப்பட்ட நிலை இல்லாத இந்த தமிழ்நாட்டின் பெருமையை தமிழர்களாகிய நாம் உணராமல் இப்படி இந்த பொக்கிஷங்களையும் இந்த சம்பிரதாயங்களையும் அழிக்கின்றோமே என்று வருத்தப்பட்டார். நமக்காக எங்கோ இருந்தவர்கள் வருத்தப்படுகின்றனர். நாமும் இதுநாள் வரை நம்மில் இருக்கும் விஷமிகளால் சேதப்படுத்தப்படும் நம் கோயில்களை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தோம். நம் நாட்டு அரசியல் அமைப்பும் சட்டத்திட்டங்களும் நம் உரிமையை வெகுவாக யுனெஸ்கோ நிபுணர்கள் தங்கள் பரிந்துரைகளை கொடுக்க ஏதுவாக 3 கட்டமான திட்டத்தை யுனெஸ்கோ முன்வைத்தது. அண்மையில் திருப்பணி நடைபெற்று முடிந்த, இப்பொழுது திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கும் கோவில்களில் சுமார் 10 கோவில்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது முதல் பரிந்துரை. இவ்வாறு ஆய்வு செய்வதனால் கோவில்களில் திருப்பணிகளில் என்னென்ன தவறுகள் நடந்தன என்பதை அறிந்து அத்தவறு எதனால் ஏற்பட்டது என்பதை தெரிவரும் என்பதற்காகவே இந்த ஆய்வை பரிந்துரை செய்தனர். இதனால் அத்தவறுகள் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதையும், இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வல்லுநர் என்கிற முறையில் பரிந்துரைகளாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுப்பதே இவர்கள் நோக்கம். இப்பரிந்துரைகள் கையேடுகளில் நுழைக்கவே இந்த திட்டம். ஆகம சாஸ்திரம் கோயில்களின் கட்டமைப்புகள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றன. ஒரு கோவிலில் ஏதேனும் பழுது இருந்தால் அப்பொழுதை எவ்வாறு அறிவது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது, அதற்கு என்னென்ன செய்வது, அவற்றை நிவர்த்தி செய்யும் காலங்களில் கோவிலின் பூஜா புனஸ்காரங்கள், உற்சவங்கள் முதலியவற்றில் செய்யும் சமய சடங்குகளில் என்ன மாற்றங்கள் எப்படி நிகழும், எவ்வளவு காலத்திற்குள் அப்பணியை முடிக்க வேண்டும், அப்பணியை குறித்த காலத்தில் முடிக்க முடியாமல் போனால் என்ன செய்வது, என்ன பொருட்களை கொண்டு சரி செய்ய வேண்டும், சரி செய்த பின் பழைய நிலைக்கு கோயிலின் பழக்கங்களை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பது போன்றவற்றை ஆகம சாஸ்திரம் கூறுகின்றன என்பதை அறிந்தும், சைவ வைணவ சாக்த கோயில்களில் இவை பலவாறு மாறுபடுகின்றன என்று அறிந்தும், பல வகைப்பட்ட கோவில்களில் பல வகையான ஆகமங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்தும், இவற்றினை குறித்து தெளிவு பெறுவதற்காக ஆகம மாநாடு ஒன்று நடத்த வேண்டும் என்று யுனெஸ்கோ நிறுவனம் தனது 2வது பரிந்துரையாக வழங்கியது. கோவில்களை அவை எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றன என்கிற கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்த்து கொண்டு இருந்த இந்து சமய அறநிலையத்துறை
கோயில்களை வகையறை செய்வது அந்த கோயிலுக்கு எவ்வளவு வருமானம் வருகின்றது என்ற அடிப்படையில் மட்டும்தான். அது சைவ கோயிலா, வைணவ கோயிலா, சாக்த கோயிலா என்று கூட வகையறுக்கவில்லை இந்த துறை. கோயில்களின் வயதை கொண்டும் வகையறுக்கவில்லை. கோயில்களின் கலைநயத்தை கொண்டும் வகையறுக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறையினர் தங்கள் கோயிலை அவை எவ்வளவு வருமானம் ஈட்டுகின்றனவோ அவ்வாறு வகையறுத்துள்ளோம் என்று யுனெஸ்கோவினரிடம் கூறினர். இது சரியான வகையறை அல்ல என்பதை அறிந்து யுனெஸ்கோ வல்லுநர்கள் கோவில்களை வகையறுக்கும் வகையை அவற்றின் ஆன்மீகம், பண்பாடு, கலாச்சாரம், கலைநயம், புராதனம் முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு வகையறுப்பதே சரி என்பதற்காக தங்கள் வல்லுநர்களின் உதவியை கொடுக்கிறோம் என்று கூறினர். இம்மூன்றுமே இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு ஏன் ஒத்து வரவில்லை என்பது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆகம முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் கோயில்களின் முழு கட்டுப்பாடு தம்மிடம் இருக்காது என்று தெரிந்தவர்கள். பக்தர்களின் அறியாமையே முதலீடாக கொண்டு தங்கள் பிழைப்பை நடத்தி வருபவர்களாகையால் ஆகம மாநாடு என்று ஒன்று நடந்தால் ஆகமங்களில் என்னென்ன சொல்லியிருக்கின்றன என்பது தெளிவாகிவிடும் என்றும் தங்கள் குட்டு வெளிப்படும் என்றும் பயந்தனர். கோவில்களை வல்லுநர்கள் பார்வையிட்டால் அதில் இவர்கள் செய்த தவறுகள், அத்துமீறல்கள் வெளிப்படும் என்றும் பயந்தனர். கோவில்களை யுனெஸ்கோ அமைப்பினர் சொன்னபடி வகையறுத்தால் வருமானம் பாதிக்கப்படும் என்று அஞ்சினர். இவர்கள் வாராமல் தடை செய்ய திட்டமிட்ட இத்துறை யுனெஸ்கோ அமைப்பினர் நம் கோயில்களை பூங்காக்களாகவும் பாழடைந்ததாகவும் ஆக்கவே வருகின்றனர் என்ற பொய் பிரச்சாரத்தில் இறங்கினர். இதை தங்கள் கையாளாக இருக்கும் பலருக்கு சொல்லி பிரச்சாரம் செய்தனர். யுனெஸ்கோ அமைப்பில் இந்தியர்களும் இந்துக்களும் இருப்பது வெளிவருவது கூடாது என்று அவ்வமைப்பை மாற்று மதத்தவர்களின் அமைப்பு என்று கூறினர். மாற்று மதத்தவர்களுக்கு கோவிலின் நிலங்களை தாரை வார்த்த இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சர்வதேச அமைப்பை கலாச்சார தீவிரவாதி என்று சித்தரித்தனர். யுனெஸ்கோ அமைப்பு தமிழ்நாடுக்கு வந்தால் மதக்கலவரம் நடக்கும் என்று மிரட்டல் கடிதம் எழுதினர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொய் பிரமாணம் பத்திரமும் தாக்கல் செய்து நீதிபதியை திசை திருப்பி அவர்களை வரவிடாமல் செய்துவிடலாம் என்று கோட்டை கட்டினர். கெடுவான் கேடு நினைப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது பழமொழி. நம் கோயில்களுக்கு கேடு நினைத்த இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தெரியாமல் யுனெஸ்கோ அமைப்புக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதத்தை அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களோடு நீதிமன்றத்தில் அவர்களே தாக்கல் செய்தனர். பிரமாண பத்திரத்தில் யுனெஸ்கோ அமைப்பினர் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் போய் பார்வையிட வேண்டும் என்று சொன்னதாக பொய் கூறினர். யுனெஸ்கோவின் முன்மொழிவு கடிதத்தில் கோவிலை பார்வையிட வேண்டும் என்று கூறியுள்ளதே தவிர கர்ப்பகிரகத்திற்கு போய் பார்வையிட வேண்டும் என்று எங்கும் கூறவில்லை. இதை மறைத்து பொய் கூறினர். ஆகம சாஸ்திரத்தினை குறித்த மாநாட்டை மதசார்பற்ற அமைப்பு நடத்தினால் அது ஆன்மீக அன்பர்களின் வெறுப்புக்கு காரணமாகும் என்றும் அப்பிரமாண பத்திரத்தில் ஆணையர் எழுதியிருந்தார். ஆனால் மனுதாரர் யுனெஸ்கோ நிறுவனத்தினரின் இம்முன்மொழிவில் இவ்வாறு இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். யுனெஸ்கோ அமைப்பு தன் கடிதத்தில் எங்குமே தான் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்வையிடுவதாக எழுதவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். பிரம்மசூத்திரத்திற்கே பல வெளிநாட்டவர்கள் வியாக்கியானங்கள் எழுதியுள்ளார் என்பதை குறிப்பிட்டு ஆகம சாஸ்திரம் இந்து சமய அறநிலையத்துறையினரின் சொந்தம் அல்ல என்றும் குறிப்பிட்டு ஆகம சாஸ்திரம் நம் தொன்மையான கோவில்களின் தனித்தன்மையை மாறாமல் எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பவற்றை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆகமங்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஆகம மாநாடு நடத்த யுனெஸ்கோ விழைந்தது என்றும் அவர்களின் கடிதங்களில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டி காட்டினார். இதை கனம் நீதிபதி முன் பிரகடனப்படுத்தினார். நீதிமன்றத்தினை திசை திருப்பி பொய் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து யுனெஸ்கோ நிறுவனத்தை மிரட்டி அவமதித்து கோவில்களை தொடர்ந்து சூறையாட நினைத்த இந்து சமய அறநிலையத்துறையினரின் சாயம் வெட்ட வெளிச்சமாகியது. பல வழக்குகளில் இந்து சமய அறநிலையத்துறையினரின் போக்கை அறிந்த நீதிபதி இத்துறையினாலேயே கோவில்கள் சீரழிகின்றன என்று கூறி ஏன் இந்த துறையையே இல்லை செய்துவிடக்கூடாது என்று கேட்டார். இத்துறையினரிடமிருந்து சென்ற கடிதத்தை எழுதிய ஆணையர் அந்த பதவிக்கு தகுதியானவர்தானா என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் கூறி ஆணையரை நீதிமன்றத்தில் சம்மன் செய்தார். ஆணையர் நீதிபதியிடம் தன் தவற்றை ஒப்புக்கொண்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதுதான் நடந்தது.
யுனெஸ்கோ அமைப்பின் வல்லமையை உபயோகப்படுத்தி நம் நாட்டு செல்வங்களான சில திருக்கோயில்களை பாதுகாக்க அவ்வமைப்புடன் சேர்ந்து ஒரு நல்ல திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று ஆணையிட்டார் நீதிபதி. இனி வரும் காலங்களில் கோவில்களின் உள்துறையில் தலையிடாமல் இருக்க இதுநாள் வரை நம்மை முட்டாளாக ஆக்கிக் கொண்டிருந்த இத்துறை இன்று கையும் களவுமாக அவர்கள் கொடுத்த ஆவணங்களாலேயே அவர்களின் முகத்திலேயே கிழித்து கொண்டது. ஆஸ்திகர்களாகிய நாம் நம் கோயில்களின் உள்துறை விவகாரங்களை அந்தந்த சித்தாந்த சம்பிரதாய பெரியோர்களையும் வல்லுநர்களையும் பக்தர்களையும் கொண்டு வழிநடத்தி செல்வது நாம் நம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியம். இதை விடுத்து வதந்திகளை நம்பி நாமும் நசிந்து நம் கோயில்களையும் இனியும் நாம் நலியவிடக்கூடாது என்பதே நம் அனைவரின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நீதிமன்றம் நம் கோயில்களை பாதுகாக்கவே இந்த முயற்சியை எடுத்துள்ளது. கனம் நீதிபதி தான் வடதேசத்திலிருந்து வந்ததையும் அந்த பிராந்தங்களில் தொன்மையான வழிபாட்டு தலங்கள் அந்நியர்களின் படையெடுப்பால் சூறையாடப்பட்டதையும் தகர்க்கப்பட்டதையும் வருத்தத்துடன் நீதிமன்றத்தில் கூறினார். இப்படிப்பட்ட நிலை இல்லாத இந்த தமிழ்நாட்டின் பெருமையை தமிழர்களாகிய நாம் உணராமல் இப்படி இந்த பொக்கிஷங்களையும் இந்த சம்பிரதாயங்களையும் அழிக்கின்றோமே என்று வருத்தப்பட்டார். நமக்காக எங்கோ இருந்தவர்கள் வருத்தப்படுகின்றனர். நாமும் இதுநாள் வரை நம்மில் இருக்கும் விஷமிகளால் சேதப்படுத்தப்படும் நம் கோயில்களை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தோம். நம் நாட்டு அரசியல் அமைப்பும் சட்டத்திட்டங்களும் நம் உரிமையை வெகுவாக பாதுகாக்கின்றன. நம் நீதிமன்றமும் நம் உரிமையை நமக்கு நிலைநாட்டி தருகின்றன. உலகில் இருக்கும் அனைத்து அமைப்புகளும் நம் கோயில்களை பார்த்து வியந்து இவற்றின் பெருமையை அறிந்து அவற்றை பாதுகாத்து பேண தன்னால் ஆனவற்றை செய்ய முன்வருகின்றன. நாமும் நம்மால் இயன்றவற்றை செய்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு நாமும் நம் தெய்வத்திற்கு தொண்டு செய்து உஜ்ஜீவனம் பெற நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. வீண் வதந்திகளை பரப்பாமல் உண்மையை அறிந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஆஸ்திகர்களாகிய நாம் ஒன்றுபட்டு நம் கைங்கரங்களை செவ்வனே செய்ய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. காக்கின்றன. நம் நீதிமன்றமும் நம் உரிமையை நமக்கு நிலைநாட்டி தருகின்றன. உலகில் இருக்கும் அனைத்து அமைப்புகளும் நம் கோயில்களை பார்த்து வியந்து இவற்றின் பெருமையை அறிந்து அவற்றை பாதுகாத்து பேண தன்னால் ஆனவற்றை செய்ய முன்வருகின்றன. நாமும் நம்மால் இயன்றவற்றை செய்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு நாமும் நம் தெய்வத்திற்கு தொண்டு செய்து உஜ்ஜீவனம் பெற நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. வீண் வதந்திகளை பரப்பாமல் உண்மையை அறிந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஆஸ்திகர்களாகிய நாம் ஒன்றுபட்டு நம் கைங்கரங்களை செவ்வனே செய்ய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.